ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா, லோக்சபா தேர்தல் 2024 உலகின் மிகப்பெரிய தேர்தல் தொடர்பாக கேட்கப்படும் கேள்விகளும் விடைகளும் பற்றி வாருங்கள் பார்ப்போம். நம் இந்திய ஜனநாயக நாட்டில் தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான விஷயமாகும். இந்த தேர்தல் மூலம்தான் நமக்கான சரியான தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும். வாக்குரிமை என்பது ஒவ்வொரு மக்களின் அடிப்படை உரிமையாகும். அந்த வகையில் நாம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட லோக்சபா தேர்தல் தற்போது நெருங்கி கொண்டு இருக்கிறது. இந்த ஆண்டு லோக்சபா தேர்தல் ஏப்ரல் 19 7 கட்டங்களாக தொடங்க திட்டமிட்டு உள்ளனர். அதன்படி ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்டம், ஏப்ரல் 26ஆம் தேதி 2ஆம் கட்டம், மே 7ஆம் தேதி 3ஆம் கட்டம், மே 13ஆம் தேதி 4ஆம் கட்டம், மே 20ஆம் தேதி 5ஆம் கட்டம், மே 25 6ஆம் கட்டம் மற்றும் ஜூன் 1ஆம் தேதி 7ஆம் கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இப்படி இந்தியாவின் மிகப்பெரிய லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ள சமயத்தில் அதை பற்றிய சந்தேகங்களையும் கேள்விகளையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தேர்தல் தான் அடுத்த மக்களவையை நிர்ணயிக்க போகிறது. இந்த தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. மொத்தம் 543 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது. நாடே எதிர்பார்த்து காத்திருக்கும் மிகப்பெரிய தேர்தலாக இது இருக்கும். மொத்தம் 97 கோடி பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். மேலும் 10.5 லட்சம் வாக்குச்சாவடிகளும், தேர்தல் சரியாக நடைபெறுவதை கண்காணிக்க 1.5 கோடி வாக்குச்சாவடி அதிகாரிகளும் மற்றும் பாதுகாப்பு ஊழியர்களும் நியமிக்கப்பட்டு உள்ளனர். ஏராளமான வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 4 லட்சம் வாகனங்களுமே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் ஓட்டு போட சில விதிமுறைகள் உள்ளன. அதன்படி அவர் முதலில் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். நீங்கள் வெளிநாட்டு இந்தியராக இருந்தால், அதாவது படிவம் 6 அல்லது வெளிநாட்டு இந்தியர்களுக்கான படிவம் 6A, இதன் மூலம் உங்கள் பெயரை பதிவு செய்யலாம். உங்கள் வாக்கை நீங்கள் நேரிலோ தபால் மூலமாகவோ அல்லது ஆன்லைன் தளங்கள் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். அதற்கான ஏற்பாடுகளும் உள்ளன. இந்தியாவில் பலதரப்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். பாலினம் மற்றும் முதல் முறை ஓட்டு போடுபவர்கள் அடிப்படையில் அவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். பலதரப்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை 96.8 கோடி. இதில் மொத்த வாக்காளர்கள் 49.7 கோடி. பெண்களின் எண்ணிக்கை 88.4 லட்சம். பொது பணித்துறை வாக்காளர்கள் 82 லட்சம். 85 வயதுடைய வாக்காளர்கள் 1.8 கோடி. முதல் முறை வாக்காளர்கள், அதாவது 18 to 19, 2.18 லட்சம். திருநங்கைகள் 48,000. சேவை வாக்காளர்கள் 19.1 லட்சம். இளம் வாக்காளர்கள், அதாவது 20 to 29, 19.74 கோடி. 2.18 லட்சம் நூற்றுக்கணக்கானோர் உள்ளனர். உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் காணவில்லை என்றால் முதலில் என்ன செய்ய வேண்டும் என அறிந்து கொள்ளுங்கள். தேசிய வாக்காளர் சேவைகள் இணையதளம், அதாவது www.nvsp.in அல்லது அருகில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகம் மூலம் நீங்கள் உதவி பெறலாம். உங்களிடம் தேர்தல் அடையாள அட்டை இல்லை என்றால் கூட அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட புகைப்பட அடையாள அட்டைகள் மற்றும் ஆன்லைன் பதிவு போன்றவையுமே ஏற்றுக்கொள்ளப்படும். குடிக்கிற தண்ணீர், கழிப்பறைகள், சாய்வுத்தளம், சக்கர நாற்காலிகள், உதவி மையம், வாக்காளர் வசதி மையம், விளக்குகள், நிழல் குடைகள் போன்றவை அளிக்கப்படும். அதாவது வாக்களிக்கும் போது இவை அனைத்தும் அளிக்கப்படும். 85 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் மற்றும் 40% அடிப்படை ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்கள் வீட்டிலிருந்தே வாக்களிக்க முடியும். வாக்களிப்பு நிலையங்களில் தன்னார்வலர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கான போக்குவரத்து வசதிகளுமே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிகளில் உறுதி செய்யப்பட்ட குறைந்தபட்ச வசதிகளுமே ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. எனவே மக்கள் தங்கு தடையின்றி தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய முடியும். நோட்டா என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து அக்டோபர் 2013 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களிலும் EVMகள் நோட்டா அல்லது மேலே இல்லை என்ற விருப்பங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்களுக்கு எந்த கட்சிக்கும் வாக்களிக்க விருப்பமில்லாத சமயங்களில் நோட்டா வாக்கை பதிவு செய்யலாம். கடந்த தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிகப்படியான நோட்டா வாக்குகள் பதிவாகி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய லோக்சபாவின் பதவிக்காலம் ஜூன் 16ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. அதற்கு முன் புதிய அவை அமைக்கப்பட வேண்டும். எனவே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் மாதிரி நடத்தை விதிகளும் நாடு முழுவதுமே அமுல்படுத்தப்படும். இந்த விதிகள் வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் அரசாங்கங்களுக்கு பொருந்தும். இது தேர்தல்களின் போது சமநிலையை உறுதிப்படுத்த உதவுகிறது. பெல்வெதர் இருக்கைகள் என்பது வரலாற்று ரீதியாக வெற்றியாளர்களுக்கு கொடுக்கப்படுபவை.
வாக்குப்பதிவுக்கு முன் உள்ள உணர்வுகளும் இந்த தொகுதியில் வாக்கு எண்ணும் நாளின் ஆரம்ப கால போக்குகளும் முடிவு என்னவாக இருக்கும் என்பதற்கான அறிகுறிகளாக இருக்கின்றன. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.